கர்த்தர் நல்லவர். கிறிஸ்துக்குள் பிரியமான அன்புள்ள தேவ ஜனங்களே, மறுபடியும் இந்த வீடியோ மூலியமாக உங்களை சந்திக்கிறதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வேளையிலும் மாஸ்டர் பிளான் போட்டு ஒரு ஸ்திரீ ஒருத்தவங்க வராங்க. அந்த ஸ்திரீயை குறித்து உங்ககிட்ட சொல்ல போறேன். உங்க வாழ்க்கைக்கும் ஆவிக்குரிய ஜீவித்துக்கும் அவைகள் பிரயோஜனமா இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 26வது அதிகாரத்தில் 13வது வசனத்தில், இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கு பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தரே சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இந்த சுவிசேஷம் என்ன குறிச்சுதான சுவிசேஷம் எங்கெங்கெல்லாம் சொல்லப்படுதோ அங்கெல்லாம் இந்த அம்மாவை பற்றி நீங்கள் சொல்லுவீங்க அப்படின்னு. யார் அந்த அம்மா, என்ன தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, மத்தேயு 26:6வது வசனத்தில், முன்னாடி குஷ்டரோகியாக இருந்த சீமோன் அவரோட வீட்டில் சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்காங்க. அப்போ ஒரு அம்மா என்ன பண்ணுறாங்க, குடுகுடுன்னு ஓடி வந்து கையில் இருக்க பரிமள தைலம் விலையேற பெற்றது, ரொம்ப காஸ்ட்லி அது. அதை கொண்டு வந்து இயேசு கிறிஸ்துவோட சிரசின் மேலே ஊற்றிட்டாங்க. ஊற்றின உடனே சுற்றி இருக்கிற சீஷர்கள்லாம் பார்த்து, என்னம்மா நீங்கள் இவ்வளோ காஸ்ட்லியான இந்த பரிமள தைலத்தை கொண்டு வந்து அவர் தலைமையில் ஊற்றி வேஸ்ட் பண்ணிட்டேமா? அதுக்கு பதில் இப்போ தானே சொன்னார் இயேசு, இல்லாதவர்களுக்கு கொடுங்க, தரித்திரர்களுக்கு கொடுங்க சொன்னார். அது போல் நீ வந்து விற்று கொடுத்துருக்கலாம் இல்லைம்மா இல்லாதவங்களுக்கு, நீ ஏமா கீழே ஊற்றி வேஸ்ட் பண்ணிட்டேமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீஷர்கள்லாம் சொல்கிறாங்க. உடனே இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார், 10ஆம் வசனத்தில், அந்த ஸ்திரீயை வந்து தொந்தரவு செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஸ்டாப் பண்ணிடுறாரு. ஏன் ஸ்டாப் பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தாக்கா, அவங்களுக்குள்ளாக ஏற்பட்ட அந்த வெளிப்பாடை இயேசு அறிந்து, 10வது வசனத்தில் ரொம்ப அழகா போட்டிருக்கு, இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த ஸ்திரீயை ஏன் தொந்தரவு படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். இயேசு கிறிஸ்து கிட்ட நற்கிரியை தான் செய்திருக்கிறான் அந்த ஸ்திரீ அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. இந்த பக்கத்தில் இருக்கிற சீஷர்களுக்குலாம் ஆச்சரியம், என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்களும் நல்லது தானே சொல்லியிருக்காங்க, இதை வித்து தரித்திரர்கள் கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்களே. ஆனால் அவங்க மாம்சத்தில் தான் சொல்லியிருக்காங்க, அவங்க மாம்சீகமாக செயல்பட்டுருக்காங்க. ஆனால் இந்த அம்மா அதெல்லாம் விட ஒரு ஸ்டெப்பு மேலே போயிட்டு என்ன யோசிச்சிருக்காங்கன்னா, அதுக்கு முன்னாடி அவர் ஒரு நற்செய்தி போதிக்கிறார் ஜனங்களுக்கும் சீஷர்களுக்கும். என்ன சொல்கிறாருன்னா, மனுஷகுமாரன் 2ஆம் வருகையை குறித்து சொல்கிறாரு. அதில் வந்து நியாயம் விசாரிக்கும் பொழுது செம்மறியாடும் வெள்ளாடும் பிரிக்கிறது போல பிரிப்பாங்க. மனுஷகுமாரன் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார். பிதாவானவர் வந்து ரொம்ப சந்தோஷத்தோடு எல்லாரையும் வந்து வெல்கம் பண்ணுவார், கூப்பிடுவார். ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே வாங்க, உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட இடம் ரெடியாக இருக்குன்னு சொல்லி கூப்பிடுவாருன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக வந்து இயேசு கிறிஸ்து போதிச்சிருக்கிறதெல்லாம் இந்த அம்மா கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கேட்டது மாத்திரம் இல்லாமல் தொடர்ந்து அந்த வசனங்களை படிக்கும்பொழுது 25ஆம் அதிகாரம் 35வது வசனத்துலலாம் படிச்சுட்டு வரும்பொழுது, நான் பசியாக இருந்தேன், எனக்கு வந்து சாப்பாடு கொடுத்தீங்க, என்ன தாகமாக இருந்தேன், தாகத்தை தீர்த்தீங்க, எனக்கு வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன், வஸ்திரம் கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு ராஜா என்ன பண்ணுறாரு, ரொம்ப அழகாக ஒரு டீப்பான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு. அந்த காரியத்தெல்லாம் கேட்டுட்டு இருந்த இந்த அம்மாக்குள்ளே ஒரு வெளிப்பாடு வந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மனுஷகுமாரன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், ராஜா, பிதா வந்து வெல்கம் பண்ணுறாரு, ஆசீர்வதிக்கிறாரு, என்ன இது அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ளே ஒரு பெரிய மிக்ஸ் ஆகி ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து இவங்க என்ன முடிவு பண்ணுறாங்க, இவர் தான் அந்த மனுஷகுமாரன், பசியாக இருந்தவர் இவர் தான், தாகமாக இருந்தவர் இவர் தான் சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, முடிவு பண்ணிட்டாங்க. முடிவு பண்ணிவிட்டு அது எப்படி அவங்க முடிவு பண்ணுறாங்கன்னா, 40வது வசனத்தில் ரொம்ப அழகாக போட்டிருக்கு. இந்த காரியங்களெல்லாம் வந்து கேட்டுட்ருக்க அந்த பிரிக்கப்பட்ட அந்த வெள்ளாட்டுகள் செம்மறியாடுகள் இருக்க நீதிமான்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, கேட்குறாங்க, நீங்கள் என்றைக்கு பசியாக இருந்தீங்க, நீங்கள் என்றைக்கு தாகமாக இருந்தீங்க, நாங்கள் என்றைக்கு உங்களுக்கு போஜனம் கொடுத்தோம், தண்ணீர் தாகத்தை தீர்த்தோம், எப்போ நாங்கள் உங்களுக்கு வஸ்திரம் கொடுத்தோம், எங்களுக்கு புரியலையே நீங்கள் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீதிமான்கள் கேட்குறாங்க. அப்போ தான் வந்து ராஜா சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, 40வது வசனத்தில், அதற்கு ராஜா பிரதித்திரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். எந்த சின்னவனா மட்டப்படுத்தப்பட்டு தாழ்மையில் இருக்கிறான், எவன் ஒருத்தன் கீழே இருக்கிறானோ, யார் தள்ளப்பட்டு ஏளனமாக நினைக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறானோ, எவன் கீழே விழுந்த நிலைமையில் இருக்கிறானோ, அவனுக்கு கை நீட்டி தூக்கி அவனுக்கு தேவைகளை சந்தித்து அவனுக்கு உதவி செஞ்சு, தரித்திரனுக்கு நீங்கள் உதவி செஞ்சு கொடுத்து, இதெல்லாம் கேட்கும்போது எங்கே கேட்குற மாதிரி இருக்கு இல்லைங்களா? யார் தரித்திரத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுத்து, கை கொடுத்து தூக்கி அவங்களை நிழல் நிறுத்தும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, எந்த சின்னவனுக்கு நீங்கள் செய்கிறீங்களோ அதை எனக்கே செஞ்சீங்கன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, ரொம்ப அழகாக இந்த காரியத்தை குறித்து சொல்கிறாரு. அந்த நாட்களில் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் இயேசு கிறிஸ்துவை வந்து நன்மையெல்லாம் பெற்று நற்கிரியைகளை பெற்றுக்கொண்டு போனவங்க இருக்காங்க, கூட ஃபாலோ பண்ணி வந்தவங்களும் இருக்காங்க. ஆனால் அவரை விரோதமாக எதிர்த்தவங்களும் கூட சுற்றி தான் இருந்தாங்க. எப்படி பார்த்தீங்கன்னா, அவர் எப்போ கல்லறியலாம், எப்போ மலையிலும் தள்ளி விடலாம், எப்போ அவரை வந்து கொல்லலாம் அப்படின்ற நிலைமையில வந்து இயேசு கிறிஸ்து கூடவே ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாங்க. இதெல்லாத்தையும் வச்சு பார்க்கும்பொழுது இந்த அம்மா முடிவு பண்ணிட்டாங்க, இவர் தான் அது அப்படின்ற ஒரு வெளிப்பாடு இவங்களுக்குள்ள வந்த உடனே, இவங்க கையில் வச்சிருக்கிற விலையேற பெற்ற பொருளை இதை வச்சுன்னு இருக்கிறதுக்கு நான் தகுதியானவ கிடையாது, இது இருக்க வேண்டிய இடம் அவருடைய இடம் தான் சொல்லிட்டு அவருடைய சிரசின் மேலே ஊத்துறாங்க. இந்த அம்மாக்குள்ள வந்த வெளிப்பாடு அப்படியா இருக்கிறதுனால இவங்க இப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறாங்க. இதை இயேசு அறிஞ்சிட்டார். அவங்க உள்ளத்தை அறிகிறவர்கள் ஆண்டவர். மற்ற சீஷர்களுக்கு இந்த காரியங்கள்லாம் புரியல, அவங்க மாம்சீகமாகவே பேசிகிட்டு இருக்காங்க. இந்த நாட்களில் கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளுக்கு ஒன்று சொல்கிறேன், சிறியவனாக இருக்கிறவனுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, உங்ககிட்ட இருக்கிறத கொடுங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. அவரோட தாகம், அவரோட பசியெல்லாம் என்ன தெரியுங்களா, பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றணும், பிதாவுடைய காரியத்தை செய்யணும், சுவிசேஷத்தை உலகமெங்கும் சொல்லணும்.
அவருடைய காரியத்தை இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து வாழ்ந்து காமிச்சிட்டு போயிருக்காரு. இப்படிலாம் நடக்கணும், இப்படிலாம் வாழணும், இப்படி தான் பேசணும், இப்படி தான் சுகங்களை கொடுக்கணும், இப்படி தான் வந்து வியாதியிலேருந்து விடுதலை கொடுக்கணும், இப்படி தான் பிசாசை துரத்தணும்னு அவர் வந்து வாழ்ந்து காத்துட்டு போயிருக்காரு. அவருக்கு இருக்கிற அந்த தாகம் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருக்கணும்னு சொல்லிட்டு தான் அவர் எதிர்பார்க்குறாரு. இந்த தாகம் நம்மளுக்குள்ளே வரணும்னா நம்ம என்ன பண்ணணும்? நம்மளுக்குள்ளாக தாழ்மை, நீடிய பொறுமை, சாந்த குணம், இந்த கிரியைகளாக நம்மளுக்குள்ளே இருக்கும்போது நம்ம எப்படி தெரியும் மற்றவங்க பார்வைக்கு முன்னாடினாக்கா நம்ம சின்னவங்களாக தான் தெரியும். ஐயோ தலை குனிஞ்சிருக்கான், ரொம்ப சாதுவாக இருக்கான்ப்பா, ரொம்ப பாவமாக இருக்கான்ப்பா, பாவம்பா அப்படின்ற மாதிரி தான் மற்றவங்க கண்ணு முன்னாடி தெரியும். ஆனால் நம்ம பரலோகத்தில் நம்ம உயர்ந்தவங்களாக இருப்போன்றது யார் கண்ணுக்குமே தெரியாது. ஆமேன். இந்த வார்த்தையை விசுவாசிங்க. இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்திரீயை குறித்து ஆண்டவர் சொல்கிறாரு. இவங்க போட்ட மாஸ்டர் பிளான் என்னென்னா, ஃபஸ்ட்டு டைம் இவங்க யோசிக்கிறாங்க, இதுதான் சான்ஸ், நம்மளுக்கு கிடைச்ச இந்த சான்ஸை நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்துட்டார், 2ஆம் வருகை குறிச்சுலாம் சொல்கிறாரு, தீர்க்க தரிசனமாக நிறைய காரியங்களை சொல்கிறாரு. இவர் தான் அந்த 2ஆம் வருகையில் வரப்போகிற அந்த மனுஷகுமாரன். நம்ம கையில் இருக்கிற விலையுயர்ந்த பொருளை அவர்கிட்ட கொடுத்தோன்னாக்கா அவருடைய ஞாபகத்தில் நம்ம இருப்போம்னு சொல்லிட்டு இவங்களுடைய காரியத்தை அங்கே என்ன பண்ணுறாங்க, பிரதிபலிக்கிறாங்க. இதுக்கும் நம்ம பேசுறதுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த நாட்களில் கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிக்கு ஒன்று சொல்கிறேன். இந்த நாட்களில் இப்படிப்பட்ட நன்மைகளாக செய்கிறதுனால, தரித்திரர்களுக்கு கொடுக்கறதுனால, கீழே விழுந்தவங்களை கை கொடுத்து தூக்குறதுனால நமக்கு என்ன நன்மை நடக்கும்னாக்கா, இந்த அம்மா செய்த இந்த பரிமள தைலத்தை இயேசு கிறிஸ்துவோட சிரசின் மேலே ஊற்றுனதுனால இந்த புத்தகத்தில், இந்த சுவிசேஷத்தில் எப்போல்லாம் சுவிசேஷம் பிரசங்கப்படுமோ இந்த அம்மாவோட பேரும் இங்கே இடம் பெறும்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து சொல்லிட்டாரு. நீங்கள் செய்கிற காரியங்கள்லாம் எங்கே இடம் வரும்னு பார்க்குறீங்களா? ஜீவ புஸ்தகத்தில், பரலோகத்தில் இருக்கும். ஒரு நாள் நியாயம் விசாரிக்கிற காலம் வரும்போது நியாயம் தீர்க்கும் பொழுது பிதாவானவர் பார்த்து உங்களை சந்தோஷமாக கூடுவார். எனக்கு இதெல்லாம் செஞ்சலன்னு சொல்லிட்டு உரிமையாக சந்தோஷமாக உங்களை ஆர்ப்பரித்து வெல்கம் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருந்துக்கங்க. நிறைய பேருக்கு உதவி செய்யுங்க. உங்ககிட்ட இருக்கிறத கொஞ்சம் கொடுங்க. கீழே விழுந்தவங்களை தூக்கி விடுங்க. நிறைய பேர் மட்டம் பண்ணாதீங்க. யாரையும் தகுதி இல்லாதவர்கள் என்று எண்ணாதீர்கள். யாருமே இலக்காரணமாக நினைக்காதீங்க, ஏளனமாக நினைக்காதீங்க. ஏளனமாக நினைக்கிறவங்களுக்கு ஆண்டோடைய நற்கிரியைகளே, நற்பண்புகளை சொல்லுங்கள். உங்களை தூக்குகிறதுக்காக, உங்களை விடுவிக்கிறதுக்காக இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறாருன்னு சொல்லுங்கள். அவங்கள சந்தோஷமாக அவங்க இருதயத்தை கர்த்தரை நோக்கி அவரை ஸ்தோத்தரிக்கவும், அவரை மகிமைப்படுத்தவும், அவரை துதிக்கவும், போற்றவும் நீங்கள் அவங்களை உற்பத்தி பண்ணி ஏற்பாடு பண்ணி விட்டீங்கன்னா கர்த்தர் உங்களுடைய பெயரை ஜீவ புஸ்தகத்தில் வச்சுருப்பார். நீங்கள் பரலோகத்துக்கோ, மோட்சத்துக்கோ, சொர்க்கத்துக்கோ எங்கே நீங்கள் போகிறீங்களோ அங்கே போகும்பொழுது உங்களை கர்த்தர் கண்டிப்பாக சந்தோஷமாக உங்களை வெல்கம் பண்ணுவார். இந்த வார்த்தை உங்கள் இருதயத்தில் கிரியை செய்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த வெளிப்பாடை இன்னொரு டைம் திரும்ப படிங்க. கர்த்தர் உங்கள் இருதயத்தில் ஏவுவார். கர்த்தர் தாமே உங்களோட இருந்து பெரிய காரியத்தை செய்வார் என்று இயேசுவின் மூலம் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன்.